வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். மெனு என்னென்னா இட்லி, பஜ்ஜி, தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி. இட்லிக்கு இட்லி மாவு இருக்குது. தேங்காய் சட்னிக்கு தேங்காய் கட் பண்ணியாச்சு. பச்சை மிளகாய், பொட்டுக்கடலெல்லாம் இருக்குது. அதே மாதிரி தக்காளி சட்னிக்கும் வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. நம்ம இன்றைக்கி வெங்காய பஜ்ஜியும் கத்திரிக்காய் பஜ்ஜியும் போட போகிறோம். வெங்காய பஜ்ஜிக்கு ரவுண்டாக கட் பண்ணியாச்சு. கத்திரிக்காய் பஜ்ஜிக்கு கத்திரிக்காயும் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கட் பண்ண கத்திரிக்காயை மட்டும் தண்ணியில் போட்டு வச்சிடணும், அப்போ தான் கருக்காமல் இருக்கும். பஜ்ஜிக்கு கடலை மாவு இருக்குது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் சட்னி அரைச்சிடலாம். 1/2 கப் தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், உப்பு தேவையான அளவு, பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன். தேங்காய் சட்னிக்கு பொட்டுக்கடலை கொஞ்சமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். நான் 1 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் சட்னிக்கு இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கோங்க. நம்ம பஜ்ஜிக்கும் தொட்டு சாப்பிட்றதுனால இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு கடைசியாக தாளிச்சிக்கலாம். அடுத்து தக்காளி சட்னிக்கு வதக்கிக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உளுந்தம்பருப்பு சேர்த்து வறுத்து சட்னி அரைச்சோம்னா நல்லாயிருக்கும். அது வறுபட்டுட்டு இருக்கும்போதே 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த காஞ்ச மிளகாவும் எண்ணெயிலேயே நல்லா வறுபட்டுச்சுன்னா அந்த சட்னியோட காரம் தெரியாமல் நல்லாயிருக்கும். எண்ணெயிலேயே வறுபடட்டும். எண்ணெயில் இந்த பருப்பும் காஞ்ச மிளகாவும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்துக்கலாம். அதே எண்ணெயிலேயே 100 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணது அதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வெங்காயம் வதங்கினா தான் சட்னி நல்லாயிருக்கும். அது கூட சின்ன பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 2 தக்காளி பழம் மீடியம் சைஸு கட் பண்ணது. தக்காளி பழத்தை நல்லா பொடியாகவே கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா வதங்கும். தக்காளி வதங்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இட்லி ரெடி பண்ணிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இட்லியை ஊற்றியாச்சு, மூடி வச்சாச்சு. இப்போ இட்லி வெந்துட்டுருக்கட்டும். இட்லி வெந்துட்டுருக்கும்போது பஜ்ஜிக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை இந்த பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 பிஞ்சு சோடா உப்பு, உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன். மிளகாத்தூளும் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு அப்போ தான் உப்பு உரப்பு எல்லாமே ஒரே இடத்துல இல்லாமல் நல்லா பரவலாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். பஜ்ஜி மாவு எப்படி இருக்கணுங்கிறத சொல்கிறேன். பிசைஞ்சிட்டு மாவு பிசைஞ்சிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக பெருங்காய பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுறணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். பஜ்ஜி மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இட்லி மாவை விட கொஞ்சம் தளர்வாக இருக்கணும். இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். பஜ்ஜி போட்டுடலாம். கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஓவராக புகை வர வரைக்கும் இருக்காமல் சூடானதுக்கப்புறமே போட்டுடலாம். கத்திரிக்காய் பெரிய கத்திரிக்காயாக வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இதை இந்த மாதிரி பஜ்ஜி மாவில் போட்டு இப்படி நல்லா டிப் பண்ணிவிட்டு இப்படி லைட்டாக இது பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டுடலாம். இந்த மாதிரி எடுத்து நல்லா மாவில் முக்கிடணும். போட்டு இந்த மாதிரி போட்டுடலாம். கொஞ்சம் லைட்டாக அப்படி அந்த போட்ட பஜ்ஜியை இப்படியே சுற்றி விடணும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம்தான் பெரட்டணும். ஒரு சைடு வேகட்டும். ஒரு சைடு வெந்துச்சு, பெரட்டி போட்டுக்கலாம். ஸ்டவ்வை ரொம்ப ஓவராக ஹீட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. 2 சைடும் வெந்துச்சு. எடுத்துடலாம் பஜ்ஜியை. கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நான் பஜ்ஜி மாவு கலக்கும்போது கலர் எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கங்க.
அடுத்து வெங்காய பஜ்ஜியை போட்டுடலாம். இதை வந்து நல்லா இப்படி போட்டு பிரட்டி விட்டுட்டு இப்படியே லைட்டாக கொண்டு வந்து இப்படி போட்டுடணும். ஒரு சைடு வெந்துருச்சு, பிரட்டி போட்டுக்கலாம். ஆனியன் பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சு, இதையும் எடுத்துக்கலாம். வெங்காய பஜ்ஜியும் கத்திரிக்காய் பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சு. 2 சட்னிக்குமே தாளிப்பு போட்டுடலாம். கரண்டியில் எண்ணெய் ஊற்றி சூடாயிடுச்சு. கடுகு உளுந்து சேர்த்தாச்சு. கருவேப்பிலை, பெருங்காய பவுடர் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த தாளிப்பை வந்து சட்னியில் சேர்த்துடலாம். தேங்காய் சட்னிக்கு தாளிப்பு, வெங்காயம் தக்காளி சட்னிக்கு தாளிப்பு. சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் மெனு இட்லி, வெங்காய பஜ்ஜி, கத்திரிக்காய் பஜ்ஜி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.